எக்ஸாம் இடையே தொடர் விமர்சனம். போலீஸ் டிஎஸ்பியான அதிதி பாலன் தனது பணி மாறுதலை தொடர்ந்து புதிய இடத்திற்கு பொறுப்பேற்க செல்லும் போது துஷரா விஜயனால் கடத்தப்பட்டு அடைத்து வைக்கப்படுகிறார். பிறகு அதிதி பாலன் பெயரில் துஷரா விஜயன் டிஎஸ்பியாக பதவியேற்றுக் கொள்வதோடு அந்த இடத்தில் நடக்க இருக்கும் அரசு தேர்வு மோசடியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார். அதிதி பாலன் மூலமாக அந்த மோசடி நடக்க இருப்பதாக நினைத்து அவரை கடத்தி அடைத்து வைக்கும் துஷரா விஜயனுக்கு அவருக்கும் மேலே ஒருவர் இருப்பதும் கண்ணுக்கு தெரியாத அந்த நபர் மூலம் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பகடை காய்களாக பயன்படுத்தப்பட்டு அவர்கள் மூலம் மோசடி நடக்க இருப்பதும் தெரிய வருகிறது. அந்த கண்ணுக்கு தெரியாத நபர் யார், அவர் மூலம் நடக்க இருக்கும் மோசடியையும் அதன் பின்னணியையும் துஷரா விஜயன் கண்டுபிடித்தாரா இல்லையா என்பதை இதுவரை திரையில் சொல்லப்படாத உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நோக்கில் சொல்வதே எக்ஸாம். இணைய தொடர்கள் என்றாலே கிரைம், சஸ்பென்ஸ், த்ரில்லர் மற்றும் திகில் பாணியிலான கதைகளை மட்டுமே விறுவிறுப்பாக நகர்த்தி செல்ல முடியும் என்ற கண்ணோட்டத்தை உடைத்து சமூக பிரச்சனைகளை பேசும் கதைகளையும் கூட விறுவிறுப்பான இணைய தொடராக கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கும் இயக்குனர் சர்க்குணம் பல உண்மை சம்பவங்களை மிக தைரியமாக காட்சிப்படுத்தி அரசு எந்திரத்தின் கோளாறுகளை மிக நுணுக்கமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் துஷரா விஜயன் மற்றும் அதிதி பாலன் இருவரும் தங்களது வேலையை மிக சரியாக செய்திருக்கிறார்கள். அரசு தேர்வு மற்றும் காவல்துறையை சார்ந்த கதை என்பதால் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களாக பல நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் அதிகம் பரிச்சயம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களது நடிப்பு கதாபாத்திரத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. இசை, ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு என அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கிறது. கதை முழுவதும் மலை பிரதேசத்தில் நடப்பதால் காட்சிகள் கண்களுக்கு விருந்து படைத்திருக்கிறது. பின்னணி இசை காட்சிகளின் வேகத்திற்கும் விறுவிறுப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை விட கதாபாத்திரங்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. எழுதி இயக்கியிருக்கும் சர்க்குணம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அரசு தேர்வு மோசடிகளையும் அதன் பின்னணியையும் உண்மைக்கு நெருக்கமாக சொல்லியிருக்கிறார். இத்தகைய மோசடிகள் எப்படி நடக்கிறது, யார் மூலமாக நடக்கிறது என்பதை மிக விரிவாக காட்சிப்படுத்தியிருக்கும் இயக்குனர் சர்க்குணம் இத்தகைய மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தீர்வை சொல்லவில்லை என்றாலும் இதனால் நடுத்தர மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மனதுக்கு நெருக்கமாக பதிவு செய்திருக்கிறார். மொத்தத்தில் எக்ஸாம் குழுவினர் அதிக மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்று விட்டனர்.